ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, கோமதி சாப்பிடாம செய்யாமல் இருக்கிறாங்கங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பிரச்சனை. இந்த கதிர்க்கு ராஜிக்கு கல்யாணம் வச்சது கோமதி அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே பாண்டியன் கோமதி கிட்ட பேசுறதில்ல. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேசாமல் இருக்கனால கோமதி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசி அம்மா வாமா சாப்பிட்லாம் வாமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம கோமதி வேணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆமாங்க, அந்த பொம்பளை கம்முனே இல்லை, திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே தான் இருந்தா. நானும் இவங்களும் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே நம்ம இவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. பாண்டியன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காமே இருந்தார். பேசாமல் கிளம்பிட்டாரு. அதனால கோமதி கோச்சிக்கிட்டு நான் சாப்பிடவே மாட்டேன், அவர் என் கூட எப்போ பேசுகிறாரோ நான் அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராஜியும் கதிரும் தான் வெளியே போயிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம அரசி கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே கோமதி சாப்பிட வரவே இல்லைங்க. அதுக்கடுத்து அரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி சொன்னோன்னே மீனா அப்படியா, என்ன அரசி எதுக்கு ஃபோன் போட்ட அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அண்ணி அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அப்பா பேசாதனால அப்படின்றாங்க. அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்க? எப்படி இருந்தாலும் மாமா எங்கே போகிறார், நம்ம கூட தானே இருக்க போகிறாரு, அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டிய நீ ஏன் அத்தை இப்படி பண்ணுறாங்க? அதான் அண்ணி நானும் சொல்லி பார்க்குறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாங்க அண்ணி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்தால் தான் அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அரசி சொல்லிடுறாங்க. அப்படியா, சரி அரசி, நான் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. போய் இறங்கினோன்னே கோமதி இருக்காங்க. என்னத்தை உங்களுக்கு பிரச்சனை, ஏன் தான் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு இப்போ இங்கே உனக்கு யார் சொன்னது கேட்கும்போது இந்த மாதிரி அரசி தான் ஃபோன் போட்டு சொன்னான் அப்படின்போது, ஏண்டி அரசி நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்குடி வேலை இருக்கவங்களுக்குலாம் வேலையை கெடுத்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்புறம் என்னம்மா நான் சாப்பிடுன்றேன், நீ சாப்பிட மாட்டேற, எதுவும் செய்ய மாட்டேற, அப்போ நீ இப்படி பண்ணுறனால நான் அண்ணியை கூப்பிட தானே வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அத்தை இப்படிலாம் பண்ணாதீங்க அத்தை, நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருங்க அத்தை, மாமா எங்கே போயிட போகிறாரு, இங்கே தானே இருக்க போகிறாரு, நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போயிடவா போகிறாரு, கொஞ்ச நாளைக்கு தான் அத்தை கோவம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மாமாவும் இருக்கார். மாமாட்டி சொல்கிறாங்க, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, அத்தை என்னதான் இருந்தாலும் பாவம் தானே அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, மீனா நான் உன் மேலே கோவப்படாமல் இருக்கேன், நீ சந்தோஷப்பட்டுக்க, அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீயும் உனக்கும் தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னா நீ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உன் விஷயம் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசு, இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம அரசியும் மீனாவும் கோமதியை சரி பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் போய் மாமா கிட்ட ஃபஸ்ட்டு கெஞ்சாதீங்க, மன்னிச்சிருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி மாமாவை கெஞ்சாதீங்க, மாமாவை கொஞ்சம் விட்டு பிடிங்க, அவரே பேசினாலும் நீங்கள் பேசாத மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் மாமா பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏண்டி அம்மா நீங்கள்லாம் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது, அவர்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் காலத்துக்கு இதே மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா இவங்களும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு விட்டுட்டு நம்ம மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ஆல்ரெடி முத்துவேல் சக்திவேல் இருக்காங்களே, 2 பேரும் பேசி வச்ச மாதிரி நம்ம குமாருக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்குறதா முன்கூட்டியே பேசி வச்சுருந்தாங்களே, இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குமாருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. என்னதான் குமார் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் செஞ்சுருந்தாலுமே இப்போ குமார் உண்மையாகவே அரசியை லவ் பண்ணுறாரு. அரசியோட விஷயத்தில் குமார் திருந்திட்டாரு
அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மறுபடியும் வந்து குமார் வந்து திருந்தாமல் அரசிக்கு பாண்டியன் ஃபேமிலிஸை வந்து மறுபடியும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நடிக்கிறாரா, இல்லை உண்மையாகவே வந்து குமார் திருந்திட்டாரா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குமார் வந்து உண்மையாகவே திருந்திட்டாரா, அரசியோட விஷயத்தில் மட்டும் உண்மையாகவே திருந்திட்டார் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். அப்படின்னு வந்து முத்துவேல் சக்திவேல் இருக்காங்களா, 2 பேர் வந்து பொண்ணு பார்க்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீடு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோன்னா வந்து நம்ம குமாருக்கு வந்து மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மாப்பிள்ளை வீட்டில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிகிட்டு இருந்தோடனே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து வந்துடுறாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தோடனே எல்லாருமே பேசி செய்கிறாங்க. அவங்க பையனை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் வந்து சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் வந்து தட்டு மாற்றிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம குமாருக்கு வந்து அதில் சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை. இவங்ககிட்ட எப்படா சொல்கிறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குமார் கேட்கும்போது குமார் எதுவுமே சொல்லலாம், அமைதியாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு பேசி செஞ்சுட்டு, சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், நிச்சயம் இதெல்லாமே எப்போ வச்சுக்கலாம், என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் வந்து போயிட்டு இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து வந்தீங்கன்னா வந்து நம்ம அதெல்லாம் எப்போ ஏதுன்னு பேசி முடிச்சிடலாம் ஜோசியரை வச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க. சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காரில் வந்துருந்தாங்க. காரில் ஏறி வந்து அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பாட்டி இருக்காங்களே, பாட்டியும் வந்து குமாரும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சும்மா வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டி வந்து வெளியே உட்காந்து வெத்தலைப்பட்டியில் இருக்கிற வெத்தலையை எடுத்து வெத்தலை போட்டுட்ருக்காங்க. குமார் வந்து அரசி வீட்டையவே பார்த்துக்கிட்டு சோகமாக வந்து நின்றுட்டுருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, அரசி வீட்லேயுமே அரசியை வந்து பொண்ணு கேட்க செய்ய அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அரசி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போகிறதா வந்து பேச்சு அடிபட்டுருக்கு. அரசிக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பேச்சு அடிபட்டுருக்கு. குமார் வந்து அரசி வீட்டையவே பார்த்துக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், காலையிலேருந்து நீ அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்க, என்னவா அப்படி. இல்லை ஒன்றும் இல்லை மச்சி, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மானலாம் சொல்லாத, எனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நீ வந்து திருந்திட்டா அப்படின்னு வந்து இன்னும் அரசி வந்து நம்பவே இல்லை. அதுக்குள்ளே உங்கள் அப்பனும் சித்தப்பனும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வேறு வழியே இல்லை, நீ வந்து உங்கள் அப்பனும் உங்கள் சித்தப்பனும் பார்க்குற பொண்ணு பிள்ளையதே நீ கட்டியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அம்மாச்சி இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, அப்புறம் என்னடா ஒழுங்காக வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேல, அரசியை வந்து கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தாலும் அப்பயே வந்து ஒழுங்காக வச்சு வாழ செய்யாமல் பழி வாங்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பிள்ளையை வந்து தானாகவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி அந்த பிள்ளை தான் வேணும்னா அவங்க ஒத்துப்பாங்களா, செஞ்சுப்பாங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பே வந்து விருந்துக்கு போன இடத்துல இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டியான். இன்னும் வந்து அவங்களாம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம்னாச்சும் இப்போ வந்து அந்த விருந்து நடந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு செஞ்சு வந்திருந்தோம், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருந்தோம்னா அது ஏதாவது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாமல் உங்கள் அப்பையும் பூராத்தையும் கெடுத்து விட்டுட்டு வந்துட்டியான். அப்படி இருக்க நிலமையில வந்து இன்னும் போய் எப்படி அந்த பிள்ளையை கட்டணும்னு நீ நினப்ப? அந்த பிள்ளையும் மனசு மாறாது. அதே மாதிரி உனக்கு வந்து உங்கள் அப்பனும் உங்கள் சித்தப்பனும் பார்த்து வச்சுருக்க பொண்ணு தான் வந்து கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.